வந்து பாத்தீங்க கொட்டாக் பேங்க்ல இருந்து இப்போ வந்து சூப்பர் மணி அப்படிங்கிற நேம்ல இப்போ வந்து ஒரு நியூ கிரெடிட் கார்டை கொட்டாக் பேங்க் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இந்த கிரெடிட் கார்டை தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது, இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம், ஸோ இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒர்த்தபுளான இன்ஃபர்மேஷன் இதுல கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான ஆஃபர் அப்டேட் பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கொட்டாக் பேங்க் வந்து சூப்பர் மணி அப்படிங்கிற அப்ளிகேஷனோட கொலாபரேஷன்ல இந்த ஒரு நியூ கிரெடிட் கார்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மணி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். கீழே கொட்டாக் பேங்க், இதில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரூபே வேரியன்ட். அதனால இதை வந்து நீங்க வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான யூபிஐ அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க லிங்க் பண்ணி நீங்க வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1% வரைக்கும் அன்லிமிட்டெட் கேஷ்பேக் ஆஃபருமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃப்டி பேஸ்ட் கிரெடிட் கார்டு தான். ஸோ கொட்டாக் பேங்க்ல ஆல்ரெடி ட்ரீம் டிஃப்ரெண்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்டி கிரெடிட் கார்டு இருக்குது. அந்த கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மேலே ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் மட்டும்தான் நம்ம அந்த கிரெடிட் கார்டை வாங்க முடியும். பட் இந்த கிரெடிட் கார்டு அப்படி கிடையாது. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபீஸ் இருந்தாலே இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய பேங்க்ல கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டுமே வந்து அப்ரூவல் ஆகாம கண்டினியூஸாக ரிஜெக்டட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் கிரெடிட் கார்டு வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு எஃப்டி பேஸ்ட் கிரெடிட் கார்டு வாங்குங்க. வாங்கி ஒரு 1 இயர் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி அதுக்கான பேமெண்ட் ஆன் டைமில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அன்செக்யூர் கிரெடிட் கார்டு, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லாத கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது அப்ரூவ் ஆகி அந்த கார்டு கைக்கு கிடைச்ச பிறகு நீங்கள் எஃப்டி கிரெடிட் கார்டை தாராளமாக க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சிபில் ஸ்கோரே இல்லாதவங்க நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு சில பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைத்ரா அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட் இல்லை, நீங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 5% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்தது கிளியர் ட்ரிப் அப்படிங்கிற வெப்சைட்லையோ இல்லை அப்ளிகேஷன்லையோ நீங்கள் ஏதாவது டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் 3% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட். ஸோ ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் ஒரு டைமாவது ஏதாவது ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணும்போது அதில் 1% அன்லிமிட்டெட் கேஷ்பேக் ஆஃபரும் இதில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்துட்டு 1 அக்கௌண்ட் 3 பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. 3-in-1 சூப்பர் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து எதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு எஃப்டி கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாக் பேங்க்ல 811 டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜீரோ பேலன்ஸ் தான் அந்த ஒரு அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து செப்பரேட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டை வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். அதுக்கு அடுத்தது இந்த ஒரு கிரெடிட் கார்டு, ஸோ கார்டு வந்து உங்களுக்கு அதில் ஃப்ரீயாக கிடைச்சிரும். லைஃப் டைம் ஃப்ரீ தான். அதுக்கு அடுத்தது 3வது பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட்டட் ஆயிரும். ஸோ எஃப்டி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் தான் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷனும் இந்த ஒரு கிரெடிட் கார்டில் வந்து கிடைச்சிரும். ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட், அது மூலமாக ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டும் வந்து உங்களுக்கு கிரியேட்டட் ஆயிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஸோ கொட்டாக் பேங்கை பொறுத்தவரையிலும் நான் நிறையவே கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட எல்லாமே ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல தான். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ தான். அது யாருக்கெல்லாம் லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 1000 ரூபாய் டெபாசிட் வந்து பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை வாங்கிக்கலாம். ஆனால் இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ வந்து பிடிப்பாங்க, ரினிவல் ஃபீ பிடிப்பாங்க. யாருக்கெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போடக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் வந்து 5000க்கு மேலே ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு இந்த ஒரு கிரெடிட் கார்டை வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதே இது நீங்கள் வந்து பிலோ 5000 வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிரெடிட் கார்டுக்கான ரினிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 249 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் ரினிவல் பண்ணும்போது இந்த அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. இடையில நான் வந்து எஃப்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாகவே வந்து கிடைச்சிடும். ஜாயினிங் ஃபீ இருக்காது, ஆனால் ரினிவல் ஃபீ வந்து 249 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. பிலோ 5000 டெபாசிட்
போட்டு இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு. அடுத்த ஒரு ஹைலைட்டான பெனிஃபிட் ஒன்று இருக்குது. என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வந்து 18% இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். 18% இன்ட்ரெஸ்ட்லாம் எந்த பேங்க்லையும் கொடுக்க மாட்டாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 12% வந்து உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஆல்ரெடி நான் எங்கெங்கே எவ்வளோ கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதில் 12% ப்ளஸ் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடக்கூடிய பணத்துக்கு எவ்வளோ வட்டின்னு கேட்பீங்களா, அந்த வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% வந்து வட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடக்கூடிய பணம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% வரைக்கும் ஏர்னிங் பண்ணும் அப்படிங்கிறத இவங்க வந்து டீட்டெயிலாக அந்த மாதிரி வந்து சொல்ல வராங்க. மற்றபடி நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுற பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6% வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட்டட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சரில் இந்த கார்டை க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ இயராக நீங்கள் வந்து அந்த எஃப்டியை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான வட்டியோடு சேர்த்து உங்களுக்கு வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணிடுவாங்க. அடுத்தது இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போதைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இன்னும் கொடுக்கல. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து சூப்பர் மணி அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம், அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் அக்கௌண்ட் அப்படிங்கிற நேமில் அதுவும் கொட்டாக் பேங்கோட சிம்பிளோட இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 3-in-1 சூப்பர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணிட்டேன், அதனால யூ ஆர் ஆன் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் வந்து ஜாயினிங் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எஃப்டி கிரெடிட் கார்டு தான், அதனால நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு எப்போ லான்ச் ஆனது நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் வந்து பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு சில அந்த ஹைலைட்டான பெனிஃபிட் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வர்த்தபுளாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்கிக்கலாம். ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ட்ரீம் டிஃபரெண்ட் கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் 2000 ரூபா டெபாசிட் வந்து பண்ணணும். பட் இந்த சூப்பர் மணி அப்படிங்கிற இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதுக்கு மினிமம் 1000 ரூபா இருந்தாலே நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12% கேஷ்பேக்கும் 6% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்களே, இதை தான் நான் உங்களுக்கு 18% வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதில் வந்து சொல்லியிருந்தது. அதோட மீனிங் வந்து இதுதான். ஸோ இந்த கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 90% அமௌண்ட்டை உங்களோட கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டாக வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போதைக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து இன்னும் லான்ச் ஆகலை. கூடி சீக்கிரத்தில் இந்த கிரெடிட் கார்டு வந்து லான்ச் ஆகும். உங்களுக்கு ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும், அது கொட்டாக் பேங்க்கில் வேணும் அப்படிங்கிறவங்க ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.